ஆகாய் அதிகாரம் 2 வசனம் 23. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். முத்திர மோதிரம் அப்படின்னா, ராஜா அந்த மோதிரத்தை வைத்து முத்திரை வைக்கும்போது அது யாராலையுமே மாற்ற முடியாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ நல்ல தகப்பனை நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுமா? எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நான் வேஸ்ட்டுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இந்த உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நான் பிறக்காமே இருந்திருக்கலாமே நீங்கள் நினைக்கிறீங்கள்ல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை மகளே, இல்லை மகனே, உன்னைதான் நான் முத்திரை மோதிரமாக வைக்க போகிறேன். அதாவது நீங்கள் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு மற்றவங்களுக்கு விரோதமாக பேசிட்டு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் நீங்கள் சொல்லும்போது மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி நீங்கள் சொல்லும்போது அது மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினை, கஷ்டங்கள், நீங்கள் எந்த வழியாய் போயிட்டுருக்கிறீங்களோ, உங்கள் வாயில் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமாங்க, உங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறது நடக்கும். உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த உலகத்தில் பறக்காமே இருந்திருக்கலான்னு உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க சொல்லலாம். உங்களுடைய தாய் தகப்பன் கூட உங்களுக்கு விரோதமாக, இவ சரியான ஒரு பேதை, எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறான்னு தெரியல, இந்த மாதிரி நெகட்டிவாக உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணியிருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக சாபம் விட்டுருக்கிறாங்களா? அது எதுவும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்காதுங்க. நீங்கள் ஒருவேளை தப்பு பண்ணி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் உணர்ந்துட்டீங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் இந்த இடத்துல இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலான்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க. ஏசப்பா கிட்ட சரண்டர் ஆகி என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கேளுங்க. முடிஞ்சால் அந்த பர்சன் கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி பேசிட்டேன், இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் அவங்க கிட்டத்தில் சொல்லிடுங்க. அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணுறாங்க பண்ணலை, அது செகண்டரி. பட் நீங்கள் உங்கள் சைடு கரெக்டாக இருக்கணும். நம்ம பண்ண தப்பை ஃபஸ்ட்டு ஏசப்பா கிட்ட சொல்லி அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுக்கணும். அண்ட் தென் நீங்கள் எந்த மனுஷங்களுக்கு விரோதமாக நீங்கள் தப்பு பண்ணீங்களோ, மற்றவங்கள பற்றி பேசுனீங்களா, இல்லை அவங்களுக்கு விரோதமாக உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துனவங்க, தாய் தகப்பன், இவங்களுக்கு விரோதமாக நம்ம செய்த தவறுகள், அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் நான் இப்படி பண்ணிட்டேன், இது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கணும். அவங்க நம்மளை ஏற்றுக்காதது அது அவங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ளது. பட் நம்ம சைடு நம்ம தப்பு பண்ணதை உணரும் பொழுது அதை மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே ஏசப்பா இடத்துல சரண்டர் ஆயிடணும். உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த நாட்கள், நீங்கள் செய்த தவறுகள் அது எல்லாவற்றையும் சரி செய்கிற ஒரு நாட்கள் வரும். அந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிறதை, ஆல்ரெடி நீங்கள் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை அந்த நாட்களில், உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது பாருங்கள், அந்த டைமில், அந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமாங்க, உங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்னு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்டவைகள், உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட், அநேக வருஷங்கள் நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் பிறந்ததின் நோக்கம், ஏண்டா பிறந்தேன்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களை, நீங்கள் பிறந்ததின் நோக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பாராக. உங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. இயேசுவின் நாமம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த நாமத்தை யூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டுருக்கிற அந்த பாதையில் அதை சொல்லிகிட்டே இருங்க.
வியாதி வழியாக போகிறீங்க, தரித்திரம் வழியாக போகிறீங்க, கடன், எந்த ஒரு சாபமாக இருந்தாலும் சிலுவையில் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதியை சிலுவையில் அப்பா சுமந்துட்டாங்க. கர்த்தரனை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். நான் சொல்கிறது இயேசுவின் நாமத்தினால நிறைவேறும். அந்த ஒரு தைரியத்தோட அப்பாவோட பிள்ளை நீங்கள், ஏசப்பாவுடைய பிள்ளை நீங்கள், அந்த ஒரு உரிமையோட நீங்கள் இந்த ஜெபத்தை பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. நான் முத்திரை மோதிரம், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் முத்திரை மோதிரம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கிற அந்த பாதையை இயேசுவின் நாமத்தினால இது என் வாழ்க்கையை விட்டு மாறட்டும்னு சொல்லிகிட்டே இருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏசப்பா நம்ம சூழ்நிலைகளை மாற்றி நம்மளை ஆசிர்வதிக்கும் போது ஒரு நாளும் பெருமையான பேச்சுக்கள் நம்ம வாயில் வரக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இதை ஒரு நாளும் நம்ம மறந்துடாதபடிக்கு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தாழ்மை உள்ளவர்களாய் ஏசப்பாவை மட்டும் முன்னாடி வச்சு நம்ம ஓட்டத்தை தொடர்ந்து ஓடணும். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குதா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தரித்திரம் மாறி உங்கள் கையில் கொஞ்சம் காசு வருதா, உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறுதா, இதெல்லாம் நடக்கும்போது ஒரு நாளும் நான் பண்ணேன், நான் உழைச்சேன், இந்த நான் அப்படிங்கிற ஒன்று வரவே கூடாது. பெருமையான ஒரு எண்ணம் கூட நமக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்ல வேண்டியது, ஏசப்பா எனக்கு இந்த வியாதியை மாற்றினார், ஏசப்பா என் தரித்திரத்தை மாற்றினார், ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றினார். ஆமாங்க, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். ஆமென். Have a blessed day. God bless you.